கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். சவுல் தாவீதை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. சவுல் தெரியும், சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, மாமனார் மருமகன் என்ற உறவு இருந்தாலும் மொத்தத்தில் சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தான் தீவிரமாய் இருந்தான். ஏனென்றால் ராஜாவாக நான் இருக்கிறேன், என்னுடைய பதவிக்கு பட்டத்துக்கும் இந்த தாவீது உலை வைத்து விடுவானோ என்றதான ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்தது. அது நிமித்தமாக தாவீதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொல்லவே நினைத்தான் சவுல். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னா, என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்கிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார், மேலும் நீ பலப்படுவேன்னு சொல்கிறான். அப்போது நம்முடைய ஆண்டவரை இந்த விஷயத்தில் பாருங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன்னுடைய சத்துருவின் வாயால் கூட உன்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனேன் என்று சொல்ல வைக்கிற தெய்வம் என்று நிரூபிக்கிறார். பல்வேறு விதங்களிலே சவுல் தாவீதுக்கு எதிராக செயல்பட்டான். அதே போல் இந்த சைடை திரும்பும்போது தாவீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை காப்பாற்றினான் சவுலை. ஆனால் சவுல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொல்லவே நினைத்தான். பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி பிடித்த அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வைத்தாரே நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்களும் எந்த இடத்தில் உங்களுக்கும் எதிராக சத்துருக்கள் திரண்டு வரலாம், தனித்து வரலாம், பல்வேறு விதமான தந்திரங்களை சூழ்ச்சிகளை செய்யலாம், உங்களை எந்த விதத்திலுமே வாழக்கூடாது, எந்த விதத்தில் நீங்கள் உயரக்கூடாது, நீங்கள் அவமானம் அடையணும், கேவலப்படணும் என்று சொல்லி நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல ஒரு கூட்டமாக கூட எழும்பலாம். ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு சத்துரு கூட்டம் கூடுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய கண்களிலே எனக்கு தயவும் கிருபையும் கிடைக்கிறது என்று நீங்கள் நினையுங்கள். ஆம், சத்துரு பெருகும்போது நமக்கு ஒரு பந்தியைத்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி மாறும் தெரியுமா இந்த சூழ்நிலை? எந்த கூட்டம் உங்களுக்கு எதிராக புறப்பட்டதோ அதே கூட்டத்தார், அதே அந்த நபர்களுடைய வாயால் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் உண்மையானவங்க, நீங்கள் உத்தமமானவங்க என்று உங்களை பார்த்து சொல்ல வைக்க அவரால் ஆகும். காலம் வருகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுக்கான இன்றைய வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவை, மென்மேலும் நீ பலப்படுவாய் என்று சவுல் சொன்னது போல உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நின்ற சத்துருக்களின் வாயிலிருந்து சீக்கிரத்தில் நீங்கள் நல்லவங்க என்று சொல்ல வைக்க ஒரு காலமும் நேரமும் வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு சத்துருவினுடைய பெருக்கத்தை பார்த்து பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். எவ்வளவு பெருகினாலும் உங்களுக்கு இனி ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அந்த சத்துருக்களின் கூட்டமே உங்கள் காலடியில் விலகுகிற அளவுக்கு கர்த்தரால் வந்த மேன்மை உயர்வு வரும். ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாவீது சவுலை காப்பாற்றவே நினைத்தான். நீங்களும் அந்த ஆவியின் கனி நிறைந்த ஒரு வாழ்வை வாழுங்கள். தேவன் உங்களுக்கு சாதகமான பலத்த காரியங்களை செய்வார். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி நடக்கும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, சத்துருவனுடைய வாயில் கூட எங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேலும் பலப்படுவா என்று சொல்ல வைக்கிற நல்ல தெய்வமே, எங்கள் வாழ்வும் ஆவியின் கனி நிறைந்த வாழ்வாக மாறட்டும் அப்பா. இன்னுமாய் கொடுக்கத்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தைரிய உணர்வு உண்டாகட்டும். சீக்கிரத்தில் அவங்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடட்டும். அப்படிப்பட்ட மேன்மையும் உயர்வும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.